ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்ட போகிறோம். அதுக்கு சிம்பிளான முறையில் ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, 2 வெங்காயம், 2 தக்காளி, அதை வச்சு குழந்தைங்களுக்கு லஞ்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நாம் அரிஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, நாம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிக்கிட்டோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்ச உடனே இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் நாம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாங்க. வதக்கிக்கலாம். இது 2 பேர் மிக்ஸ் பண்ணி ரைஸ் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு தான் நம்ம போட்டுருக்கோம். 2 வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினோன்னு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை பொண்ணுக்கு இருக்கட்டுங்க. இந்த டைமில் நாம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக வதக்கிட்டு பிறகு நாம் அரிஞ்சு வச்ச 2 தக்காளி போட்டுக்கலாம். இது கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்லோவில் வச்சிங்கன்னா இந்த டொமேட்டோவும் இது உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் குழன்னு வருங்க. நம்ம இதுக்கு மிளகாய் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் இது காரமானது. இப்போ ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சுட்டு நாம் மூடிக்கலாம். இதுக்காக தக்காளி தண்ணி விட்டுட்டு தக்காளி பாட்டில் ஒரு தண்ணியும் இந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க. நம்ம அடுத்து நம்ம டொமேட்டோ போட்டு உப்பு போட்டோட ஸ்லோ பண்ணிக்கும் போது அது தன்னால் அந்த டொமேட்டோலேருந்து தண்ணி வந்துடும். இது நாட்டு பழம் ரொம்ப ஜூஸியாக இருக்குது, அது வந்துட்டு. இப்போ நாம் இது கூட பீன்ஸு, உருளைக்கிழங்கு சிறுவாக அரிஞ்சு போட்டிருக்கோம். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம காய் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சிக்கனான பிள்ளைங்க கட்டும்போது என்ன செய்வோம்னு சொல்லும்போது இது சிம்பிளான வெஜிடபிள் போட்டு நம்ம ரைஸ் கட் பண்ணும்போது இதுக்கு நம்ம சைடிஷே தேவையில்லை. இதில் இருக்கிற பீன்ஸு, கேரட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரைஸோட. இது ஹையில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கல ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி பிறகு நாம் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஸ்லோவில் வச்சுக்கலாங்க. அப்புறம் அது தண்ணி எண்ணெய் சுண்டிட்டு ட்ரை பண்ணிட்டு பிறகு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இன்னும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரைஸ் கட்டும்போது, ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டும்போது இன்னும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வச்சுக்கலாம். இது காலையில் ஸ்கூலுக்கு ரைஸ் கட்டும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும், அதனால் இது ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா வெந்துடுச்சுங்க. பீன்ஸ் நல்லா வந்துச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வந்துடுச்சுங்க. இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரை ஆன போதுங்க. இது ஆறின பிறகு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் ஆறிடுச்சுங்க. நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேங்க ரைஸு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டிக்கிறதுக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த ரெசிபி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். எளிய முறையில் சீக்கிரமாக பிள்ளைகளை லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.